அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமாவில் ஒரு த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பாரத சர்க்கஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்ஸில் லக்ஷ்மணன் அப்படின்ற ஒரு அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் தன்னோட பொண்ணை யாரும் வீடியோ எடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, பெரிய மாதிரி கேஸ் கொடுக்கலான்னு போக அங்கே இவருக்கு எக்கச்சக்கமான திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இவரோட பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மரபர் யார் அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னா இல்லையா, அவரை தான் போலீஸ்காரங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வேகமா வண்டியில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு முதல் சீன்லயே காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ லக்ஷ்மணனோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வேகமா, அதாவது உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அவங்கள செக் பண்ணும்போது டாக்டர் அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க நீங்க மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிகிச்சை அளிச்சுக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் அங்கிருந்து கிளம்பி வெளியில வந்து யாருக்கோ ஒரு நபருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ண அனூப் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஊர் திருவிழால ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. அதாவது திருவிழால வேறு மதத்துக்காரங்க யாரும் வந்து நடனம் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, அதாவது ஊருக்காரங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க வழக்கமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மதம் அப்படின்ற ஒண்ணு இங்க நமக்கு கிடையாது. நம்ம ஊர் திருவிழால இத்தனை நாட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கடைபிடிச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணுக்காக இவர் பேசிக்கிட்டே இருக்க, அது மூலமா தான் அந்த முஸ்லீம் பொண்ணு இவரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த கேப்ல லக்ஷ்மணன் இருக்கா இல்லையா, அவர் இவருக்கு கால் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கால் எடுத்துட்டு அதான் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு அங்க சண்டையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இங்க இருக்க லக்ஷ்மணன் இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் பொறுமையா கிளம்பி ஸ்டேஷன் போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட போய் நான் ஒரு கேஸ் கொடுத்தாக்கணும்னு சொல்ல என்ன கேஸ்ன்னு கேட்கறாங்க. தயங்குறாரு. இல்ல நான் பெரிய உயர் அதிகாரி கிட்ட கொடுத்தாக்கணும், உங்களோட இன்ஸ்பெக்டர் இருக்காரான்னு கேட்க அவர் வெளியில போயிருக்காருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உட்கார வைக்க அதே சமயத்தில் லோக்கல் பொலிட்டீஷியன் ஒருத்தரை காமிக்கிறாங்க. சோ அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்லயே ஒரு லேடிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி இருக்கும், என்னால சின்னதா கேக் கட்டிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பயங்கரமா செட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சீனியர் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் உள்ள என்டர் ஆகுறாரு. இன்னைக்கு பர்த்டே கேர்ள் எங்கமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேக்க வெட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களோட ஹையர் ஆபீசர் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரியும் இந்த எல்லா விஷயங்களையும் பாக்குறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க காட்டு பகுதிக்கு நடுவில் மாவோயிஸ்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்கார படம் மொத்தமா காட்டுக்குள்ள போயிருக்கு. அங்க நடந்த தாக்குதல்ல ஒரு இன்னசென்டான ஒரு பழங்குடியினரை சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இது போலீஸ்காரங்க மேல ஒரு பழியா விழுந்து போயிடுச்சு, இதுக்கான சரியான இதுவை நீங்க கொடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி மேல இடத்துல இருந்து பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க வேலைக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம இங்க செலிப்ரேஷனா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவரை வார்ன் பண்ணிட்டு போகும்போது இங்க லக்ஷ்மணன் கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு அண்ட் பொறுமையா ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கிறாரு. எந்த மனுஷன் ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருக்காரு போல, இதனால கேஸ் கொடுத்தா நான் அவர்கிட்ட மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அண்ட் அவரை பார்த்தது பேச ஆரம்பிக்க, என்னையா நீ கம்ப்ளைண்ட் எழுதுனியா இல்லையா, இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நின்னா மட்டும் போதுமாயான்னு சொல்லு, இல்லையா நான் எழுதி கொண்டு வரேன்னு போய் அங்க இருக்க ஒரு ரைட்டர் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லலான்னு போக இவர் யோசிக்கிறாரு, இல்ல நானே எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெறும் பேப்பரை அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி கொண்டு போகும்போது பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கும்னு நினைச்சியா, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது அவரோட கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. இந்த இன்ஸ்பெக்டரும் இது நேரம் வரைக்கும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பேசிக்கிட்டே இருந்தா இல்லையா, இவர் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சது ஒரு பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சமா அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, இவரோட பொண்ணுக்கு சின்ன வயசா இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இவரோட பொண்ணை இவரை தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் இவரோட போன்ல சார்ஜ் இல்ல அப்படின்றதால தன்னோட பொண்ணோட போன் எடுத்து கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அப்பன்னு பார்த்து வாட்ஸ்அப்ல ஏதோ வீடியோ வர ஆரம்பிக்குது. இவர் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ண தன்னோட பொண்ணோட அந்தரங்க வீடியோ, அதாவது நிர்வாண வீடியோ இருக்கு இல்லையா, அது பிளே ஆகுது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதை பத்தி இவரோட பொண்ணு கிட்ட
கேட்டு கேட்கலான்னு போகும்போது அவங்க இதை பார்த்ததோ லிட்டரலி ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாம நின்றுகிட்டே இருந்தோம். அண்ட் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும். நானும் ஓடி போய் பார்க்கும்போது என்னோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டா சார். இதனால அவளை நாங்க ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்கோம் சார். இதுக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த வீடியோ தான் சார். அதை யார் அனுப்புனா ஏது அனுப்புனா அப்படின்றது ஒண்ணுமே புரியல. அவனை நீங்க புதிச்சாகணும் சார். இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் வெளியே வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷனுக்கு ஷாக்கா இருக்கு. ஆனா இவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. இதனால இந்த கேஸை இவர் பர்சனலா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட பொண்ணோட போன் இருக்கான்னு கேட்க போனோட செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல வாட்ஸ்அப்பே இல்ல. இல்லாத வாட்ஸ்அப்ல எப்படியா வீடியோ வந்திருக்கும். சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி டீமுக்கு இந்த போன் அனுப்பி வச்சுட்டு அவரை வெளியில அனுப்பும் போது அப்பதான் அனுப்பு இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இருந்து இவருக்கு கால் வர ஆரம்பிக்குது. என்னடா காலையில கொஞ்சம் வேலையா இருந்த, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்லப்பா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு தான் நான் வந்தேன், அதுக்கு தான் நான் உன கூப்பிட்டேன், நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணும்போது இந்த சைடு அனுப்பு இருக்கா இல்லையா, அவர் ஒரு பொண்ணோட காதல்ல இருக்காருன்றக்கனே அந்த வீட்டுல 4-5 ஆளுங்க எல்லாரும் வந்து ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு எப்படி நீ இந்து நபரை காதலிக்கலாம், வீட்டுக்குள்ள எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எனக்கு உதவி அப்படின்ற மாதிரி ஒண்ணு கூட பண்ணல. திடீர்னு வந்து மத ரீதியா இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா நான் அதை ஏத்துக்கணுமா, ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி வைக்க அப்படியே கற்பனா இரவு நேரத்துல இந்த கேஸை பத்தி அந்த போலீஸ்காரர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மாவோயிஸ்ட் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை மீடியாக்காரங்க பெருசா பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாம குழப்பத்துல இந்த சைடு அந்த லக்ஷ்மணனோட கேஸுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. முதல் வேலையா லக்ஷ்மணனோட வீடு இருக்கு இல்லையா, அங்க போகும்போது அப்பதான் இவர் ஒரு பழங்குடியினர் அப்படின்றது, இவருக்கு இந்த ஓட்டர் ஐடி அதாவது ஐடி அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது. அதாவது பழங்குடியினரா இருக்க இந்த மனுஷன் எதையுமே வாங்க கிடையாது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது கூட ஒரு 4-5 மாட்டை வச்சிருக்காரு. மாட்டை வச்சுதான் இவர் இந்த பொழப்ப எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது, மாட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு உதவ மணி அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள இருக்காரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய மது பாட்டில்கள் அங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க. நல்லா குடிப்பீங்களோன்னு கேட்க, இல்ல சார் வாரத்துக்கு ஒரு 2 முறை நான் குடிப்பேன், வெளியில போய் குடிக்கிறது என்னோட பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது சார், அதனாலதான் சார் நான் வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்து குடிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு பொண்ணுக்காக ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அப்ப அந்த கட்டில் கீழே பாத்தீங்கன்னா ஒரு நபரோட செருப்பு கிடைக்குது. அதை பார்த்தது இது யாருடையதுன்னு கேட்க, இந்த மாட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா மணி, அவனுடையது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவனை பிடிச்சி அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது, சார் அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்றது உண்மைதான், ஆனா அந்த காதல் எனக்குள்ளேயேதான் சார் இருக்கு, எனக்கு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்ட லக்ஷ்மணனை நான் எப்படி சார் துரோகம் பண்ண முடியும், அதனாலதான் சார் என்னோட காதலை நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன், மற்றபடி அந்த செருப்பு எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது சார், ஆனா அந்த செருப்பை நான் யூஸ் பண்றதே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. கரெக்டா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிச்சு இல்லையா, அந்த டைம்ல இவன் பால் போய் பூத்துல போட்டு வரணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கான். சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கான். இது மூலமா இவன் இதை பண்ணல அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ண லக்ஷ்மணன் இவரை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்குது. ஏன்னா இவருக்கு தெரியும் இந்த தப்பெல்லாம் அவன் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்றது, இருந்தாலும் போலீஸ் விசாரணையை பண்ணிருக்காங்க இல்லையா, இதனால மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அனூப் கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இருக்கு இல்லையா, அந்த மனுஷன் போலீஸ்காரங்களை வந்து சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரியோ. சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதாவது வீடியோ எடுத்த மாதிரி அவன் எனக்கு என்னமோ அந்த அனூப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டா இருக்கு. என்னமோ அவங்க பின்னாடி அதாவது அந்த வீட்டு பின்னாடி ஏதாவது சுத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் பொண்ணுங்க அப்படின்னா அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். சார் நீங்க அவனை விசாரிச்சு பார்க்கலாமே சொல்ல, இவங்க 2 பேருக்கும் இஷ்யூ ஒண்ணு இருக்கு, பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும், இதனால இதுக்குள்ள நீ அவனை கோத்து விட பாக்குறியாப்பான்னு கேட்க, அப்படிலாம் இல்ல சார், எனக்கு என்னமோ தோணுச்சு, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்க சார்னு சொல்ல அப்படியே கட் பண்ண அந்த போனை ரெக்கவர் பண்ண கொடுத்தாங்க இல்லையா, அதுல வாட்ஸ்அப் இருந்திருக்கு, ஆனா பர்டிகுலர் டைம் அப்போ அன்இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும், அதுல ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அந்த நம்பர் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை போலீஸ்காரர் நோட் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இதனால வேற ஏதாவது நம்பர் அங்க கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்க ஒரு நம்பர் இவங்களுக்கு கிடைக்குது. சோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்க, அது மூலமா இந்த லேடியோட பையன் தான் இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு மாதிரியோ, டூருக்காக வெளியூர் போயிருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது இவருக்கு, அதாவது இந்த போலீஸ்காரருக்கு. இது மூலமா இங்க ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது. உங்களோட பையன் உடனடியா இங்க வந்தா அப்படின்னு நான் வந்து பார்த்தாகணும், நீங்களும் உங்களோட புருஷனும் போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டி இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இன்னொரு பக்கத்துல அனுப்ப விசாரிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அனுப் அந்த நபரோட அது லக்ஷ்மணோட வீட்டு பக்கத்துல சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும், அட்மிட் பண்ணப்பட்ட அந்த பொண்ணோட ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்க,
ஆரம்பிக்க வேக வேகமா அனுப்ப சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு எனக்கு 2 விஷயத்துக்கு மட்டும் நீ தெளிவான காரணத்தை சொல்லிட்டு அப்படின்னா உன்னை நான் இங்கேயே விட்டு போறேன்பா, அப்படி இல்லைன்னு ஏன் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி முதல் விஷயம் எதுக்காக லக்ஷ்மணனோட வீட்டுக்கு போய் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும். அண்ட் 2வது விஷயம் அந்த பொண்ணை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல உனக்கு என்னப்பா வேலை அப்படின்ற மாதிரி கேட்க முதல் விஷயத்துக்கான பதில் என்ன அப்படின்னா லக்ஷ்மணன் இவரோட நெருங்கிய நண்பர், அதாவது சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு இருக்கும். ஸோ அவர் விசாரிக்கணும், அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வீட்டு பக்கம் போனேன். அவர் அங்க இல்லை அப்படின்றதுனால திரும்பி வந்துட்டேன். அண்ட் 2வது விஷயம் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரர் சந்தேகத்தோடைய அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்னும் சுயநினைவுக்கு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்ததும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி நீ வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கூட பெண்டிங்ல இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எங்க துணை வேணும், ஸோ பார்த்து நடந்துக்கோ என்ன அப்படின்ற மாதிரி லிட்டரலி இங்க இவரை மிரட்டிட்டு போறாரு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ண அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்க டாக்டர் இருக்காங்க இல்லையா, போலீஸ்காரரை வேகமா கால் பண்ணி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது, அது இந்த கேஸுக்கு உதவியா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வெர்ஜின் கிடையாது, ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியோ அவங்கள தப்பான நோக்கத்துல ஏதாவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸை நம்ம பார்த்துருக்கலாம், அதாவது எதுவுமே அங்க கிடையாது அப்படின்ற மாதிரியோ. 2வது விஷயம் அவங்களோட கழுத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்கை கழுத்தை பிடிச்ச மாதிரி தழும்புகள் எல்லாமே பதிஞ்சிருக்கு, ஸோ அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டு தற்கொலையா இதை போர்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரே ஒரு கேள்விதான், இந்த சம்பவங்கள் நடந்து இத்தனை நாட்கள் ஆகுது இல்லையா, அந்த கழுத்து பகுதியில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்க சான்சஸ் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்ல இவர் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்க. அதே சமயத்தில் இவருடைய மொத்த சந்தேகமும் அந்த லக்ஷ்மணன் மேல போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி. லக்ஷ்மணன் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனை தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவர் மேல இப்ப சந்தேகம் வந்துருச்சு இல்லையா, தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. எதுக்காகடா அவனோட பொண்ணை நீயே இந்த மாதிரி பண்ணிட்டு இங்க நாடகமாட ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிகிட்டு இருக்க. ஒண்ணுமே புரியல, என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்கும்போது அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து நீட்டுறாங்க. உன்னோட பொண்ணோட கழுத்துல சில தழும்புகள்லாம் இருக்கு, அது உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது, சொல்லிடா எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு போலீஸ்காரங்களை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. பொண்ணோட போன் எடுத்ததோ அதுல வீடியோ பார்த்தது அப்படின்றது உண்மைதான். அதை பார்த்ததும் இவரால் ஏத்துக்கவே முடியல. பயங்கர கோபத்துல நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தா நீ இப்படி பண்ணிக்கிட்டு திரியிறியே அப்படின்ற மாதிரி அவங்களோட கழுத்தை புடிச்சு அழுத்திக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு அவங்க கீழே விழுந்து போறாங்க. அண்ட் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா வெளியே போகணும்னு ட்ரை பண்ணும்போது காலை புடிச்சுக்கிட்டு அப்ப நான் சொல்றத கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் எதுவுமே கேட்காம வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறமா தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஸோ இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த போலீஸ்காரங்க இது எதுவுமே நம்புறதா தெரியல. நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்லவா, நீ உன்னோட மனைவி இல்லாம இத்தனை வருடங்கள் வாழ்ந்துட்ட, உன்னோட பொண்ணை நீயே தகாத முறையில நடந்துகிட்டு அந்த விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது எல்லாத்தையும் பண்ணிருக்க. அதை தாண்டி அந்த பொண்ணு கீழே விழுந்ததும் உன்னோட காலை பிடிச்சா அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, அது அப்படி நடக்கவே கிடையாது. அந்த இடத்துல பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கா, நீ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த தூக்கல தொங்க விடுற வேலைகள்லாம் பார்த்திருக்க. அக்கம் பக்கத்தினர்கள் பார்த்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க உயிரோடு இருக்காங்க. எங்க சுயநினைவுக்கு வந்துட்டா இதெல்லாம் தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி நாடகமான ஆடிட்டு இருக்காரு. இவர் கொச்சையான வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருக்க செம்ம கடுப்பாயிட்டார். அங்க இருக்க போலீஸ்காரரோட சட்டையை பிடிச்ச சண்டைக்கு போக ஆரம்பிக்க எல்லா போலீஸ்காரங்களும் இவரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க நடிச்சுக்கிட்டாடா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரை ரிமாண்ட் பண்ணி உள்ள போட ஆரம்பிக்க. அது மூலமா தான் இது நேரம் வரைக்கும் நல்லது பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்கு, அதாவது சுத்திக்கிட்டு இருக்க இந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, அவர் பண்ண ஒரு பயங்கரமான விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு லேடியை சந்திச்சு உங்களோட பையன் எங்க இருக்கான், நீங்களும் உங்களோட கணவரை என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் இல்லையா, அப்பவே இவங்க அவங்கள வந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, இப்போ இவங்க பழங்குடியின பெண்ணோட பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால இவங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு, அப்படி நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஃபேமிலியில காசை கொடுத்து இவங்கள இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் இந்த எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி லோக்கல் பொலிட்டீஷியன் முதற்கொண்டு கூட இருக்க கான்ஸ்டபிள் வரைக்கும் இதுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா. பணத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் பணத்தை வாங்குறதா தெரியல, ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களோட சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. என்னோட சமூகத்துக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்க. அதே சமயத்துல இந்த தப்புக்கள் எதுவுமே நான் பண்ண கிடையாது, நீங்க தப்பான ஆள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி லக்ஷ்மணன் எவ்வளவோ பேசி பார்க்க இவங்க கேட்கறதா தெரியல. இதனால அங்க தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நம்மளாம் ட்ரை பண்ண அவங்க, அதாவது இந்த போலீஸ்காரங்க மறுபடியும் அவரை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும். இதுக்கு நடுவில் அனுப்பு இருக்கா இல்லையா, லக்ஷ்மணனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பயங்கரமான கேள்விகள் எல்லாத்தையும் எழுப்பிட்டு
எப்படி நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அண்ட் என்னென்ன வழக்குகள் அவர் மேல போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க பதில் சொல்றதா தெரியல. நீ எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து பேசிக்கோப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இந்த சமயத்துலதான் அந்த மாவோயிஸ்ட் பிரச்சனை இருக்கு அது பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ இதனால இவருடைய சீனியர் லெவல் வரைக்கும் வேலை போக போகுது. அவங்களோட வேலையை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக கீழே இருக்க இவர் வேலையை போடுங்கிறதுக்கு பிளானை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியோ எதுவா இருந்தாலும் நீ பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணிக்கோப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருக்கு யோசனை வர ஆரம்பிக்குது. இல்ல மேம் அந்த மாவோயிஸ்ட நாங்க பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி உள்ள இங்க பிடிச்சி வச்சிருக்காங்களே லக்ஷ்மணன் அவர் மேல எல்லா படியும் தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு ஓட்டர் ஐடி அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா பழங்குடியினரா இருக்கான் இதை வச்சு நம்ம ஒரு பெரிய விஷயத்த பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ரீலங்கால பிறந்த தமிழ்நாட்டுல வந்து நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் எழுதி அதாவது எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபேக்கான முறையில தயார் பண்ணி இதை இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ணும்போது அவங்க வியந்து போயிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மேலெடுத்து கொண்டு போக இதுக்கு நடுவுல அனுப்பு இருக்கா இல்லையா அவருக்கு இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட நண்பன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவரோட ஐடென்டிட்டியை தேடி அதாவது இந்த லக்ஷ்மணன் இத்தனை ஒரு இடங்களா இங்கதான் இருக்காரு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக நிறைய பழங்குடியினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லார்கிட்டையும் போய் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணுக்கு வீடியோ அனுப்பின நபர் அப்படின்ற மாதிரி ஒருத்தனக்கா இல்லையா அவன் போலீஸ்காரரை அதாவது இன்ஸ்பெக்டரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறான். பயங்கர ஷாக்கடி உன்னோட அம்மா அப்பா உன்னை பெங்களூர் அனுப்புறதா இல்ல சொன்னாங்க நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க சார் நடந்த விஷயங்கள் எல்லாமே தப்பான பாதையை கொண்டு போய்கிட்டு இருக்கு நானும் அவ்வளவு காதலிச்சோம் சார் அந்த வீடியோவை அவங்களோட அப்பா பாப்பாரு அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கல இது எல்லாத்தையும் நான் வெளியில சொல்லதான் வந்திருக்கேன் அவங்களை விட்டுடுங்க சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒழுங்கு முறைதான் இங்க இருந்து போயிட அவனோட அம்மா அப்பா கிட்ட போய் இதை பத்தி கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் இது எதுவுமே மதிக்கிறதா தெரியல இது எல்லாத்தையும் நான் மீடியா கிட்ட சொல்லாம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வேகமா ஓடி போக அப்படியே கட் பண்ண இந்த சைடு அனுப்பு இருக்கா இல்லையா லக்ஷ்மணனை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர ஆரம்பிக்கிறார் அப்படின்னு மாதிரியோ அந்த சமயத்துல தான் அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. லக்ஷ்மணன் ஒரு பழங்குடியினரே கிடையாது அவரோட ஃபேமிலி இந்த பிராமின்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க ஒரு பழங்குடியினரா தன்னோட பொண்ணுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதை கேட்டது போலீஸ்காரருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு அடையாளமே இல்லாத நபரை நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகளை பார்த்திருக்கும் போது அவர் ஒரு பிராமணர் அது மட்டும் இல்லாம பிராமணர் சாப விட்டு அது பழிச்சிருமே அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதனால அனுப்பு இருக்கா இல்லையா அவரை ஒரு மாதிரி சமாளிச்சு வச்சுட்டு இந்த லக்ஷ்மணனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷனோட பிராமணர் அப்படின்றதுனால எனக்கு மரியாதை கொடுக்க வேணாம் எனக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணிக்கோங்க நான் இந்த தப்ப பண்ணனா இல்லையா அப்படின்றத நான் கோர்ட்ல வாதாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மௌனமா இருக்க இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது புரியல. வேகமா சீனியர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்க அவங்களுக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணாம மேல இடத்துக்கு அனுப்பினா நானும் தான் மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா ஒரு 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்னு அது எல்லாத்தையும் அவரு தான் பண்ணார் அப்படின்றத ஒத்து வேணும் அப்படி இல்ல அப்படின்னா செல்லுல வச்சு அவரை சாகடிக்கணும் அப்படின்றத இந்த 2 விஷயங்களுக்கும் இவருக்கு உடன்பாடே கிடையாது. அதாவது இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா அவருக்கு வேகமா அனுப்ப கூப்பிட்டாரு. அனுப்பி ஏதாவது பண்ண முடியுமா நைட்டோட நைட்டா அவரை கூட்டு ஓடி போயிடு அண்ட் பாஸ்போர்ட் விஷயம் பெண்டிங்ல இருக்கு இல்லையா அதுவும் நான் அவனுக்கு முடிச்சு தரேன்டான்னு சொல்ல இந்த மனுஷன் இது மேலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஏன்னா போலீஸ்காரங்க காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மணன் கிட்ட உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி உங்களுக்காக நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக நைட்டோட நைட்டா இவரோட அதாவது இன்ஸ்பெக்டரோட சீனியர் ஆபீசர் அவங்கள அதாவது லக்ஷ்மணனை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 ஆட்களை அனுப்பும் போது இந்த சைடு அனுப்பு இருக்கா இல்லையா அவருக்கு சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கும். இதனால மீடியாக்காரங்க மொத்த பேரையும் அந்த புடிச்சு வச்ச மாவோயிஸ்ட் உள்ளதா இருக்கான் தப்பிச்சு போக பிளான் போட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஃபேக்கான நியூஸை கொடுக்க வந்து குமிய ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்களோட பிளான் தடப்பட்டு போகுது அப்படின்ற மாதிரியோ எந்த விதமான வேற வழியும் இல்லாம இங்க இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில வேற வழியே இல்லாம அவரை ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அங்க போனா என்ன நடக்கும் அப்படின்றது கூட இருக்க எல்லா போலீஸ்காரங்களுக்கும் தெரியும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகத்தோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த லக்ஷ்மணனோட பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க சுயநினைவுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷத்தோட அனுப்ப பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவர் பயணிக்க ஆரம்பிக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.